அனைவருக்கும் வணக்கப்பா. மரியாதைக்குரிய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இன்னைக்கு எளிய மக்களிடம் ஊடகத்தை எடுத்து சென்றதில், குறிப்பாக அரசியல் விழிப்புணர்வை சாமானிய மக்களுக்கு எடுத்து சென்றதில் ஐயா சீபா ஆதித்தனாருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதனால் அவருக்கு மரியாதை செலுத்துவது தமிழுக்கு மரியாதை செலுத்துவதைப் போல, உழைப்புக்கு மரியாதை செலுத்துவதைப் போல, சாமானிய மக்களின் விழிப்புணர்வுக்கு மரியாதை செலுத்துவதைப் போல, ஆக அவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். இங்கே உள்ள ராகுல் காந்தி போன்றவர்கள் ஏன் சுற்றுப்பயணம் செய்தார், மற்றவர்களை சுற்றுப்பயணம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு பிரதமர் ஏன் சுற்றுப்பயணம் செய்தார் என்று விளையாட்டுத்தனமான சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்ற பொழுது 25 ஆண்டுகளுக்கு நமது நாட்டில் உள்ள பொறியியல் வல்லுநர்கள், ஏஐ வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் 25 ஆண்டு கால ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடை இந்த 5 நாடுகளை பார்த்து செய்து வந்திருக்கிறார். நெதர்லாண்ட்ஸ்ல செமிகண்டக்டர் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு தொழில்நுட்பத்தில் மிக உன்னத நிலையை அடைந்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது. நெதர்லாண்ட்ஸ்ல செமிகண்டக்டர்கள், ஸ்வீடனுக்கு போகும்போது அங்க ஏஐ தொழில்நுட்பம், ஐக்கிய அரபு நாடுகள்ல போகும்போது எரிசக்தி, இத்தாலியில பாதுகாப்பு, இதே போல எல்லா விதங்களிலும் நார்வேல கடல்சார் தொழில்நுட்பம், நெதர்லாண்ட்ஸ்க்கு போகும்பொழுது நமது செப்பு தகடுகளை மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளவு புரட்சி செஞ்சாலும் ஒரு சாக்லேட்டை வச்சு உலகத்துல புரட்சி செய்ய முடியும் என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால தான். அதனால அவரை கேலியும் கிண்டலும் செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அவர் இந்திய திருநாட்டிற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நீங்க வேலை வாய்ப்பு முகாம்ல 51,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 18 வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தி 12 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்களை பார்த்து, பிரதமர் எந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கு சேவை செய்கிறார் என்பதை, அவர் தமிழகத்திற்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை பார்த்து சந்தித்து அதற்கான ஒரு நல்ல சந்திப்பை உருவாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழ்நாட்டில் 2 சம்பவங்கள் மனதை உலுக்கியது. ஒன்று, திருச்சியில நான் நேற்று அதிகாலையிலேயே என்னோட ட்விட்டர்ல போட்டிருந்தேன். திருச்சியில் ஒரு செவிலியர் மாணவி சிகிச்சை, அரசாங்க மருத்துவமனையில் ஒரு செவிலியர் மாணவிக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்தது மிக மிக மனதை உலுக்குவதாக இருந்தது. ஆக அரசாங்க மருத்துவமனைகள் எல்லோருக்கும் நம்பிக்கை உடைய மருத்துவமனைகளாக மாற வேண்டும். அதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதை உலுக்கியது கோவையில 10 வயது மாணவியின் மரணம். இது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது அரசாங்கத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் தாய்மார்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரசாங்கம் சிங்கப்பெண்கள், நீங்க படை உருவாக்கினீர்கள், ஆனால் அந்த சிங்கப்பெண்கள், வளர்கின்ற சிங்கப்பெண்களை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறார்களே என்ற எண்ணம் மேலோங்குகிறது. முதலமைச்சர் உடனே தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தாய்மார்கள், அடிக்கடி நான் சொல்வேன், பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளருங்க. பெண் குழந்தைகள் மிருகங்கள் நாட்டில் உலா வருகின்றன. அதனால பெண் குழந்தைகளை நீங்கள் கடைக்கு அனுப்பும் போதும் சரி, வெளியே அனுப்பும் போதும் சரி, சற்று பாதுகாப்பான சூழ்நிலையை உறுதி செய்யுங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மின்வெட்டு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. சகோதரர் நிர்மல்குமார் அமைச்சர் அதிகாரிகள் மீது குற்றம் சொல்கிறார். அப்போ அதிகாரிகள் மீது குற்றம் இருந்தால் தீவிர நடவடிக்கை எடுத்து மக்கள் பாதிக்கப்படையாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று நான் சொல்றேன், நான் ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தனால சொல்றேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 10 நாட்களுக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திப்பதால் ஒரு சர்வ கட்சி தலைவர்களின் கூட்டம் கூட்டி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றால்
பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்ல இதுல வந்து முற்றிலுமாக அவர்கள் மீது பழி சொல்லிவிட முடியாது என்றாலும் ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரிகள் ஏறக்குறைய 2000 கோடி டெண்டரை அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுல பல அதிகாரிகளுக்கு பங்கு இருக்கலாம். ஆக அதிகாரிகள் இந்த மின்தடை ஏற்படுவதற்கும் இதற்கு முந்தைய அமைச்சர்கள் மீது கூட அவர்கள் மிக இணக்கமாக பழகியதற்கும் காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதை மட்டுமே நம்ம காரணமாக சொல்லிவிட முடியாது. அதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்வது அதிகமா இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட வெற்றியில திமுக பங்கு இல்ல, திமுக செஞ்ச குற்றத்திற்கும் எங்களுக்கு பங்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவங்க எம்எல்ஏ எடுத்துக்கிட்டாங்க, எம்பி வெற்றி பெற்றுட்டாங்க, அப்புறம் திமுக செய்த குற்றங்களில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே இது காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது என்று திமுக சொல்கிறது. காங்கிரஸ் முதுகில குத்துற பழக்கம் காங்கிரஸ் இருக்கு. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுக முதுகில குத்துன காங்கிரஸ் முதலமைச்சர் விஜய் முதுகலையும் குத்துவதற்கு எந்த விதத்திலும் தயக்கம் காண்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரசின் சரித்திரம் அப்படி. இன்னைக்கு ஏதோ 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சுயமுயற்சியில அவங்க வந்து அமைச்சரவையில் சேர்ந்துட்ட மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புறவாசல் வழியாக மற்றவர்களின் உழைப்பின் மேறி ஏறி நின்று கொண்டு ஏற்கனவே திமுக நேற்று சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அமைப்பும் இல்லை, எங்களால் தான் வெற்றி பெற்றார்கள் என்று. அதனால காங்கிரசிடம் இந்த ஆட்சி, அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளிடம், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் அந்த கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா இந்த அமைச்சரவையில இருக்கோம். அப்பனா அமைச்சரவையில சேர்ந்திருக்க கூடாது. அமைச்சரவையில சேர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனாலும் நான் சேருவேன், ஆனா நான் அந்த கூட்டணியில இருப்பேன் அப்படின்னா எதைத்தான் மக்களுக்கு சொல்ல வருகிறீர்கள்? ஒரு நிச்சயமற்ற தன்மை. அதனால இந்த அரசாங்கம் ஒரு தெளிவான தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதும் எனது கருத்து. இல்ல அது மாதிரி நான் உடனே யூகங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா ஒன்றை சொல்லுகிறேன், தம்பி உதயநிதி என்ன சொல்றாரு, காங்கிரஸ்னாலதான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களா? காங்கிரஸ் முதுகில் குத்தும், அதுல எந்த இதுவும் இல்ல. ஆனா காங்கிரசின் தோல்விதான். வெற்றி பெறுவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் கடுமையான உழைப்பினால்தான். அதனால இன்று திமுக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க 20 வருடமா தோளில் தூக்கி சுமந்த காங்கிரஸ், இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட்ல காங்கிரசிற்காகவே பாஜகவை கடுமையாக எதிர்த்தார்கள், கண்மூடித்தனமாக எதிர்த்தார்கள். அது இப்ப தவறு என்பதை திமுக உணர்ந்திருக்கும். அதனாலதான் தனியா சீட்டு கேட்கிறாங்க, கூட சீட்டு உட்கார்ந்து இருந்தா அவங்களோட இயலாமை ஒத்திக்கொள்ளும் என்பதற்காக. அதனால முதலில் திமுக தனது தவறை உணர வேண்டும். காங்கிரஸ் தவறை திருத்திக் கொள்ளாது. அதனால் காங்கிரசிடம் இந்த ஆட்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆட்சி இப்பதான் வந்திருக்குது, அதனால ஆட்சியை நம்ம செயலாற்ற விடணும். உடனே கவுந்துரும் அப்படின்னு ஒரு நிச்சயற்ற தன்மை உடனே சொல்வது சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும். ஆனா மக்கள் இந்த ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். 108 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். மக்களை நாம் மதிக்க வேண்டும். அதனால ஒட்டாம் பொதுவா மக்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மக்களின் முழு ஆதரவு இல்லை அப்படின்னா 150, 160 தாண்டி இருக்க வேண்டும். அதனால மிக எச்சரிக்கையாக உணர வேண்டிய காலம் இது என்பதை நான் தெரிவித்தேன்.